நம்முடைய இனத்திற்கும் செயலுக்குமான பரிபூர்ணமான கூலியை உலரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்த விவராக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த வகுப்பை ஆரம்பிக்கின்றோம். மிகனிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைஷி குஃபார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஏழைகளை எல்லாம் துரத்தி அடித்து விட்டால் நானும் உங்களோடு சேர்ந்திருப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்ததற்கிணங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா தடுக்கிறார். அந்த ஏழைகள் அல்லாஹ்வை நினைவு கூறுவராக இருந்தால் அவர்களோடு சேர்ந்திருந்து நீனும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். இந்த உலகத்தினுடைய அலங்காரங்களோ, உலகத்தினுடைய செல்வங்களோ, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளோ எதுவும் நாளைக்கு மறுமையில பயன்பட போவது கிடையாது. உலகத்துல என்னதான் ஒரு மனிதர் சுகங்களை அனுபவித்தாலும் அது எல்லாமே அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான். இந்த உலகத்திலே ஒரு மனிதர் கஷ்டங்களை அனுபவித்தாலும் அதுவும் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் நாடியவர்களுக்கு இந்த உலகத்தை திறந்து கொடுக்கிறான், தன் நாடியவர்களுக்கு இந்த உலகத்தை பூட்டி வைக்கிறான் என்பதை உணர்த்தும் விதமாக தொடர்ச்சியாக ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லி காமிக்கிறான். 2 தோட்டங்களை உடைய மனிதர் அவர் தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் பார்த்து அவருக்கு வந்த அவனுக்கு வந்த அகம்பாவமும் அவரை இறைவனை மறுக்கக்கூடிய நிலைமைக்கு, மறுமை நாள் ஒன்று நிகழாது என்று மறுமை நாளை மறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு சென்றது. அவருக்கு ஒரு முஃமினான அவருடைய நண்பர் உபதேசம் செய்கிறார். என்ன உபதேசம் செய்கிறாரு? அகஃபர்த பில்லதி ஹலகக, உன்னை படைத்திருக்கக்கூடிய அந்த இறைவனையா நீ மறுக்கிற? ஹலகக மின் துராபின், மண்ணிலிருந்து உன்னுடைய மூலத்தை படைத்திருக்கிறார். சும்ம மின் நுத்ஃபத்தின், பிறகு இந்திரிய துணியிலிருந்து உன்னை படைத்திருக்கிறான். சும்ம சவ்வா கரஜுலா, இப்ப இவ்வளவு பெரிய ஆளாக அல்லாஹ் தஆலா உன்னை ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆரம்பத்தை நினைவு கூர்ந்து இவருக்கு உபதேசம் செய்கிறார். ஒரு மனிதன் அவனிடத்துல பெருமை ஏற்படாமல் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னா அவனுடைய மூலத்தை நினைச்சு பார்த்தா போதும். அவன் முன்னாடி எந்த நிலைமையில் இருந்தான், இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை எந்த நிலைமையில் வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹோடு அவன் நினைத்து பார்த்தால் மட்டும்தான், அல்லாஹோடு சம்பந்தப்படுத்தினால் மட்டும்தான் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பெருமையானது அற்று போகும். அப்படி அல்லாஹோடு அவன் சம்பந்தப்படுத்தாம நம்மளும் படைப்பை பற்றி படிக்கிறோம், மனிதனுடைய உருவாக்க பத்தி படிக்கிறோம், குழந்தையினுடைய உருவாக்கத்தை பத்தி படிக்கிறோம், மனித உடலுடைய உறுப்புகளை பத்தி படிக்கிறோம். ஆனா இது எதுவுமே அல்லாஹோட நம்ம சம்மந்தப்படுத்தலன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா இப்படி படைத்திருக்கிறான் அப்படி நம்ம சம்மந்தப்படுத்தலன்னு சொன்னா கண்டிப்பாக அவனிடத்துல அதை பெருமையாகத்தான் ஏற்படுத்தும். கண்டிப்பாக அது அவருக்கு ஒரு தகவல் மட்டும்தானே தவிர அதன் மூலமாக எந்த படிப்பினையும் ஏற்பட போவது கிடையாது. அப்ப நாம செய்யக்கூடிய அல்லது நாம படிக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இறைவனோடு இணைத்து படிக்கப்பட்ட மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு அது பணிவை தரும். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தை வாழும் போது அது ஒரு படிப்பினையை தரும். அப்படி இல்லைன்ற போது அவனுக்கு ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் தான் ஏற்படுத்துமே தவிர வேற எதையும் அவனுக்கு அதிகப்படுத்தாது. இந்த இடத்துல இந்த முஸ்லிமான இந்த தோழர் தன்னுடைய நண்பருக்கு என்னுடைய ஆரம்பத்தை நினைத்து பாரு, நீ ஒன்றுமே இல்லாம வெறுமனை இந்திரிய துளியாக இருந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆணாக, ஒரு வளர்ந்த ஒரு திடகாத்திரமான ஆணாக அல்லாஹ் தஆலா உன்னை ஆக்கி இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு ஒரு உபதேசம் பண்றார். சரி சிந்தித்து பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய கடந்த காலத்தை நினைத்து பார்த்தால் அவன் கடந்த காலத்தை எப்படி ஒரு மோசமான நிலைமையில் இருந்தான், இப்போ எப்படி ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறான் என்பதை ஒரு மனிதரை சிந்தித்து பார்த்தாலே போதுமானது. அவருடைய உள்ளத்துல பெருமை ஏற்படாது, அவன் அடுத்த இடத்துல கடிந்து கொள்ள மாட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதரை பார்த்து அப்படிதான் சொல்றான், அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா, உன்னை ஒரு அனாதையாக கண்டு உனக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்கவில்லையா? அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா வ வஜதக ضالன் ஃபஹதா, உன்னை ஒரு தெரியாம தட்டழிந்து திரிந்து கொண்டிருந்தவரா பார்த்து உன்னை காப்பாற்றி நம்மள நான் உங்களுக்கு ஒரு நேர்வழியை காட்டவில்லையா? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈமான்னா என்னன்னு தெரியாது, இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது, அதை பற்றியான முழுமையான விவரம் கிடையாது. ஆனா ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நீங்க இருந்தீங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள்லாம் கற்றுக் கொடுத்து அல்லாஹ் என்றால் யார் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ரசூலுல்லாஹ்வுடைய முந்தைய காலத்தை நினைவுபடுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, ஏழைகள் இடத்துல நீங்க கடிந்து பேசாதீங்க, அனாதைகளை நீங்கள் மோசமாக அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தூதரை பார்த்து கட்டளை போடுறார். அப்ப ஒரு கட்டத்துல நம்முடைய கடந்த காலத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் போது, நாம எப்படி இருந்தோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போது, கண்டிப்பாக அடுத்தவர்கள் மீதும் நமக்கு ஒரு மரியாதையும் ஒரு பணிவும் ஒரு இரக்கமும் ஏற்படும். இப்ப இது மார்க்க ரீதியாக வரவேற்கத்தக்கது. ஒரு மனிதர் தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து பார்த்து, அந்த கடந்த காலத்துல அல்லாஹு தாலா நமக்கு புரிந்திருக்கக்கூடிய நியமத்தை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்துவது, அவனுக்கு நன்றி செலுத்துவது. அதான் சஹாபாக்கள் ஜாஹிலியா காலத்துல அவர்கள் இருந்த நிலைமையை இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு பேசி அதுக்கு சிரித்துக் கொள்வார்களாம். அதற்காக இஸ்லாத்துக்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார்களாம். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அதிகமான இஸ்லாத்தை கொடுத்தார். அதாவது மார்க்கத்தையும் ஈமானையும் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அதிகப்படுத்தினார். அடுத்து தொடர்ச்சியாக சொல்றாரு, லாக்கின்ன ஹுவல்லாஹு ரப்பி, ஆனால் அல்லாஹ் அவன்தான் என்னுடைய இறைவன், வலா உஷ்ரிகு பிரப்பி அஹதா, என்னுடைய இறைவனுக்கு நான் ஒருவரையும் இணையாக்க மாட்டேன் என்று அடுத்து அவர் ஒன்றுகிறார், உபதேசம் என்றார். நீ அல்லாஹ்வை மறுக்கிறிய, அல்லாஹுக்கு நீ இணை கற்பிக்கிறிய, ஆனா அல்லாஹு தாலா அவன் என்னுடைய இறைவன். அவன் லாக்கின்ன, லாக்கின்ன அப்படின்றதுல நீங்க குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, பக்கத்துல ஒரு அலிஃப் இருக்கும், அலிஃபுக்கு மேல ஒரு சின்னதா ஒரு இன்ஃபினிட்டி இது மாதிரி போட்டிருக்கும், சின்னதா ஒரு நுக்தா மாதிரி போட்டிருக்கும். அப்படின்னா அந்த அலிஃப் உச்சரிக்க கூடாது அர்த்தம். லா கின்னா அப்படின்னு வாசிக்க கூடாது, லா கின்ன அப்படின்னு சொல்லி வாசிக்கணும். அது எதுக்காக அப்படி போட்டிருக்கிறாங்க? லா கின்ன அன, இருந்தாலும் நான் அல்லாஹு ரப்பி, என்னுடைய இறைவன் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்காக இந்த மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகம் அல்லது எழுத்து பிரயோகம் இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு. லக்கின்ன வல்லாஹு ரப்பி, நிச்சயமாக அவன் தான் என்னுடைய இறைவன், அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன். லா உஷ்ரிகு பிஹி அஹதா, அவனுக்கு நான் ஒருபோதும் எதிலையும் இணை வைக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த மாதிரி தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்றாரு. அப்ப ஒரு மனிதனுக்கு நாம உபதேசம் செய்யும் போது தான் என்ன செய்கிறோம் என்பதையும் சேர்த்து நம்ம சொல்லும் பொழுது உண்மையிலேயே அவருடைய உள்ளத்துல அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். என்னையே எடுத்துக்கோ, நானே இப்படிதான் இருந்தேன், ஆனா எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு நிலைமை ஆக்கி இருக்கிறான். என்னையே எடுத்துக்கோ, நான் அல்லாஹ்வை தான் வணங்குவேன், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன், அவன் தான் என்னுடைய ரப்பு, அவனிடத்துல தான் என்னுடைய முறைகள் எல்லாம் இருக்கும், அவன் தான் நான் முழுமையா சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு முன் உதாரணமாக வைத்து சொல்லும் பொழுது உண்மையிலேயே அடுத்தவருக்கு அது ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கும். அடுத்தவருடைய உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அது ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கும். இது ஒரு பெருமைக்காக சொல்லக்கூடாது, இது பெருமைக்காக இல்லை, மாறாக ஒரு உதாரணத்துக்காக. பெருமைக்காக சொல்லுவது எப்படி, உதாரணத்துக்காக சொல்லுவது எப்படி அப்படின்றதுக்கான வேறுபாடு ஒருவருடைய உள்ளத்துல தான் இருக்குமே தவிர வெளிப்படையில பேசும்போது தெரியாது. சில பேர் பெருமைக்காக நான் சொல்லல, ஆனா நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன், நான் தர்மம் கொடுப்பேன், அல்லது நான் தொழுவேன், அல்லது நான் மாசம் ஆச்சுன்னா இப்படி நோன்பு வச்சிருவேன் இப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் உள்ளத்துல பெருமை இருக்குதா இல்லையா என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். ஆனா எவர் ஒருவர் அடுத்தவருடைய படிப்பினைக்காக, அடுத்தவருடைய பாடத்துக்காக ஒரு முன் உதாரணமாக ஒரு உற்சாகப்படுத்தும் விதமாக சொல்கிறாரோ கண்டிப்பாக அது உண்மையிலேயே அடுத்தவருக்கு ஒரு பாதிப்பை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இவராலேயே முடியுது அப்படின்னு சொன்னா நம்மளால கண்டிப்பாக முடியும், இவரே இப்படி செயல்படுத்துறாரு சொன்னா நாமளும் கண்டிப்பாக செயல்படுத்தணும் என்பதை போன்று ஒரு உதாரணத்துக்கு கூறுவதனால் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. இந்த இடத்துல இந்த தோழர் என்ன பண்றாரு, உதாரணத்துக்காக கூறுறாரு, நான் அல்லாஹ்வை தான் வணங்குறேன், நான் அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலைமையை தன்னுடைய ஸ்டேட்டஸை தெளிவான முறையில தன்னுடைய தோழருக்கு, காஃபிரான தோழருக்கு எடுத்து சொல்றார். அதாவது நிப்பாட்டினாரா இல்ல தொடர்ச்சியா சொல்றாரு பாருங்க, லவ்லா இத் தகல்த ஜன்னதக குல்த மாஷா அல்லாஹ், நீ உன்னுடைய தோட்டத்துக்குள்ள நுழையும் போது மாஷா அல்லான்னு சொல்லி இருக்க கூடாதா, லா குவத இல்லா பில்லா, அல்லாஹ்வை தவிர வேற சக்தி எதுவும் எனக்கு கிடையாது என்று நீ சொல்லியிருக்க கூடாதா என்று சொல்லி மற்றொரு உபதேசம் பண்றார். அடுத்த உபதேசம் என்ன, நீ பெருமை அடிக்கிறிய, இப்படி பெருமை அடிக்கிறிய, நீ சுத்தி இருக்கக்கூடிய தோட்டங்களை துறவுகளை வச்சு உனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்பலங்களை வச்சு நீ இப்படி பெருமை அடிக்கிறிய, இப்படி பெருமை அடிப்பதற்கு முழுமையான தகுதி வாய்ந்தவன் அல்லாஹ் தான். குல்த மாஷா அல்லாஹ், இதெல்லாம் அல்லாஹுடைய நாட்டத்தினால் நடக்குது அப்படின்னு நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கல. சொல்லக்கூடாதா என்ன அர்த்தம், நீ சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். நீ சுத்தி பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும், உன்னை கவரக்கூடிய எல்லா விஷயங்களும், உன்னை மறுச்சியில் ஆழ்த்தக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக அல்லாஹனுடைய நாட்டத்தின் பேர் தான் நடக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டாக வேண்டும். அதனாலதான் ஒரு நல்ல விஷயம், ஒரு நமக்கு ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் அல்லது நம்மை பார்க்கும் போது நம்மை கவரக்கூடிய விஷயமாக இருந்துச்சுன்னா
மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்வது ஒரு மார்க்கத்தினுடைய நடைமுறையா இருக்குது. மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும். அதாவது அல்லாஹுடைய நாட்டத்தின் பேர் தான் எதுவாக இருந்தாலும் நடக்குது. அது நல்ல காரியங்களா இருந்தாலும் சரி, கெட்ட காரியங்களா இருந்தாலும் சரி. ஆனா சில விஷயங்கள் நம்மை கவரும் பொழுது, கவர்ந்து ஈழ்க்கும் போது இது அல்லாஹுடைய நாட்டத்தினால் நடக்குது என்பதை நாம் முழுமையாக ஒப்புக்கொண்ட வேண்டும். அதே போன்று அடுத்த வருடத்துல ஒரு நல்ல விஷயத்த, ஒரு கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அவருக்குடைய பரக்கத்துக்காக நம்ம துவா செய்யணும். இந்த இடத்துல தான் கண்ணேறு ஒரு மனிதருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்கான ஆதாரமும் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஐனு ஹக்குன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்ணேறு என்பது உண்மையானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய சகோதரர்களை நீங்களே கொன்றுவீங்க போல இருக்குதே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கடுமையாகவும் பேசி இருக்கிறார். ஒரு ஆள் இன்னொரு ஆள் இடத்துல அவருக்கு ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய அல்லது அவரை கவரக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டாருன்னு சொன்னா அவருடைய பரக்கத்துக்காக துவா செய்யட்டும், அவருடைய பரக்கத்துக்காக அவருடைய குடும்பத்தினுடைய பரக்கத்துக்காகவும் துவா செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். அவ அடுத்த ஒரு இடத்துல ஒரு நல்ல விஷயத்தை பாக்குறீங்கன்னு சொன்னா அல்லாஹும்ம பாரிக் அப்படின்னு சொல்லுங்க, பாரக் அல்லாஹ் ஃபீக்குன்னு சொல்லுங்க, மாஷா அல்லாஹ் அப்படின்னு சேர்த்து சொல்லுங்க. அல்லாஹுடைய நாட்டத்தின் பேரால் நடக்குது. அல்லாஹுடைய நாட்டத்தினால் இன்றைக்கு உனக்கு நடந்திருக்குது, நாளைக்கு என்ன நடந்திருக்கும். அல்லாஹு தஆலா உங்களுடைய பொருளாதாரத்தையும் சரி, நீங்க காட்டக்கூடிய விஷயத்திலையும் சரி உங்களுக்கு பரக்கத் செய்வானாக அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் பொழுது அது அவருக்கும் பரக்கத்தாக அமையும். நீங்க உங்களுடைய சகோதரருக்காக துவா செய்திருக்கீங்க, அல்லாஹு தஆலா அதற்கு பதிலமாக உங்களுக்கும் அதுல என்ன பண்ணுவான், பரக்கத்தை செய்வான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் நம்ம பொறாமைப்படக்கூடாது. இந்த இடத்துல அந்த தோழர் தன்னுடைய தோழர் இடத்துல அவருடைய சொத்தை பார்த்து அவர் பெருமை கொள்ள வேண்டாம். மாஷா அல்லாஹ், எது நடக்கிறதாக இருந்தாலும் இறைவனுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது. லா கூவத்தை இல்லா பில்லா. இந்த இதையெல்லாம் மொத்தமாக உருவாக்குறது என் சக்தியினால கிடையாது, இறைவனுடைய சக்தியினால் மட்டும்தான். எவ்வளவு ஒருவர் இறைவனுடைய சக்திக்கு தன்னுடைய சப்த நாடிகளையும் சமர்ப்பிக்கிறாரோ கண்டிப்பாக அவர் மட்டும்தான் ஒரு முழுமையான முஃமினாக முஸ்லிமாக இருக்க முடியும். அப்படி இல்லாதவர் கண்டிப்பாக பெருமை பிடிச்சவரா மாறுவார். கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், உலகத்தினுடைய அலங்காரங்கள் எல்லாம் அவரை பெருமைக்குரியவராக மாற்றிவிடும். அதற்கு ஆதாரமும் இதுதான். இந்த இடத்துல தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தன்னுடைய தோட்டத்தெல்லாம் பார்த்து மா அதுன்வன் தபித ஹாதிஹி அபதா, இதெல்லாம் ஒருபோது அழிஞ்சே போகாது அப்படின்னு நினைக்கிறேன். அதுன்னு சாஅத காயிமா, ஒருபோதும் நன்மையினால் ஏற்படாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொன்னார் இல்லையா. அதுக்கான காரணம் என்ன? தன்னை சுற்றி பசுமையா இருக்கக்கூடியவற்றை மனிதன் உள்வாங்கும் பொழுது அவனுடைய உள்ளத்துல இந்த மாதிரியான பெருமைகள் ஏற்படும். அடுத்து தொடர்ச்சியாக அந்த மனிதர் சொல்லி காமிக்கிறார், இன் தரணி அன அகல்ல மின்க மேல வலதா, நான் குறைவாக பணம் வைத்திருந்தாலும் செலவு வைத்திருந்தாலும் குறைவாக என்னிடத்துல பிள்ளைகள் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அதற்கு பகரமாக இன்னும் அதிகமான பிள்ளைகளையும் அதிகமான சொத்துக்களையும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன் என்பதை போன்று அடுத்து அந்த மனிதர் தொடர்ச்சியாக உபதேசம் செய்து கொண்டே வருகிறார். இன்ஷா அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் வரக்கூடிய நாட்களில் அதனுடைய விளக்கங்களை பார்ப்போம். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹ்.